கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 40:11. ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். Isaiah 40:11. Like a shepherd, he will gather the lambs and carry them in his bosom. அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீதுக்கு கர்த்தர் நல்ல மேய்ப்பராய் காணப்பட்டார். 23ஆம் சங்கீதம் ஒரு மேய்ப்பனின் சங்கீதம். தாவீது எழுதிய அற்புதமான சங்கீதம். தாவீது ஆடுகளை மேய்த்தான். அப்பொழுது கர்த்தரை, அவருடைய சமூகத்தை அதிகமாய் வாஞ்சித்தான். அற்புதமாய் சங்கீதம் 23 எழுதப்பட்டது. தாவீதுக்கு கர்த்தர் நல்ல மேய்ப்பராக காணப்பட்டார். தாவீது நடந்த பாதைகளை நாம் அறிவோம். அரசரின் அரண்மனை, வனாந்தரம், காடு, குகை, எதிரிகளிடம் தஞ்சம் என கர்த்தர் நன்மையும் செம்மையுமான பாதையிலே நடத்தி இறுதியாக அரியணையில் அவனை அமர வைத்தார். தாவீதுக்கு மேய்ப்பராய் காணப்பட்ட கர்த்தர் இன்று உங்களுக்கும் எனக்கும் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நமக்கு நல்ல மேய்ச்சலை காண்பிக்கிறவர் அவர். நமக்கு தண்ணீர் காட்டுகிறவர் அவர். இன்பத்திலும் துன்பத்திலும் நம்முடன் இருந்து நம்மை பாதுகாக்கிறவர் மேய்ப்பரான கர்த்தர். நாம் ஏன் கலங்க வேண்டும்? கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்வோம். அவர் பாதத்திலே தரித்திருப்போம். நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை வழிநடத்துகிறவர் அவர். எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாதவர். நம்மை வைக்க வேண்டிய இடத்திலே நம்மை வைக்கிறவர் அவர். நாம் ஏன் கலங்க வேண்டும்? மேய்ப்பனின் குரல் கேட்கும் சின்ன ஆட்டுக்குட்டியாம் நானே, அழுகையின் குரல் கேட்டு என்னை தேடி வந்தாரே சுராஜன். எங்கள் மேய்ப்பரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செல்ஃபோனை அதிகம் பயன்படுத்தும் மக்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். செல்ஃபோன் அடிமைத்தனம் மாறட்டும். சிறு பிள்ளைகள் விளையாட்டிற்கு, வீடியோ கேம்ஸ் போன்றவற்றிற்கு அடிமைப்பட்டு இருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஐயா, விடுதலை கொடும் சுவாமி. தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தில் முழு விடுதலை தந்து சிறு பிள்ளைகளை காப்பாற்றும். வாலிப பிள்ளைகளை வீணான வலைதளங்களுக்கு அடிமைப்படாதபடி பாதுகாத்தருளும். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலைக்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.